இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 1. அவருடைய கட்டளைகள் வியக்கத்தகு வாக்குத்தத்தங்கள். ஆதி முதலாய் மனுஷன் எங்கனம் வாழ வேண்டும் என தேவன் விரும்பினாரோ அவ்வித வாழ்க்கையை மனிதன் இப்போது வாழ முடியும் என்பதே சுவிசேஷத்தின் சுபிட்சமான செய்தியாகும். கிறிஸ்துவின் அழைப்பிற்கு சிறிதும் பிசகில்லாமல் தங்களை சம்பூர்ணமாய் சமர்ப்பணம் செய்திடும் யாவரும் ஓர் தொடர்ச்சியான வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும். பாவத்தை ஜெயித்து வாழும் ஓர் உன்னத வாழ்க்கையை புதிய ஏற்பாடு நமக்கு வாக்கு அளித்திருக்கிறது. இதற்குரிய அருமையான தேவ வாக்குத்தத்தத்தை ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என கெம்பீரமாய் கூறுகிறது. பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் முற்றிலுமாய் விடுதலையாகி ஓர் தொடர்ச்சியான மகிழ்ச்சியின் வாழ்க்கையை வாழும்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என கட்டளையிடும் தெய்வ வார்த்தையின் ரீங்காரத்தையும் கேளுங்கள். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:6. நாம் எவைகளை செய்வதற்கு தேவன் பலன் தருகிறாரோ அவைகளை மாத்திரமே நாம் செய்யும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றை நாம் செய்து சாதித்து விடுவதற்கு தேவன் நமக்கு அருளும் கிருபையை காணும்போது அவருடைய கட்டளைகள் அத்தனையும் வாக்குத்தத்தங்களால் இழையோடி இருக்கிறதே என நாம் வியக்காமல் இருக்கவே முடியாது. எனவே நாம் ஒரு தொடர்ச்சியான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் எனவும் முற்றிலுமாய் பயமும் கவலையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் எனவும் மேலே நாம் குறிப்பிட்ட தேவ கட்டளைகள் நாம் அவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு என தேவன் நம்மை பலப்படுத்தும் வாக்குத்தத்தங்களே என அறிந்து கொள்கிறோம். இதே போன்று புதிய ஏற்பாட்டில் எத்தனை மகிமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது தெரியுமா? இவ்வாறு தெய்வ கற்பனைகள் அத்தனையும் வாக்குத்தத்தங்களே என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் சுவிசேஷம் முழுவதும் சுவிட்சம் நிறைந்த செய்திகளே என நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்று மகிழ்வீர்கள். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, உமது அனைத்து கட்டளைகளும் நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்வு பெற நீர் தந்திட்ட வாக்குத்தத்தங்கள் என காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. ஆண்டு முழுவதும் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துவிட அருள் புரியும். ஆமேன்.